வெல்கம் டு அக்ரி சக்ஸஸ் ரூட். அக்ரி ரிலேட்டட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டினியூஸாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம பேடி வந்து பார்த்தோம், டெப்த்தாகவே பார்த்தோம். இன்றைக்கி வந்து வீட்டு பார்த்துருவோம். இதோட பிடிஎஃப்ஸ் எல்லாமே நான் வந்து டெலிகிராம் குரூப்பில் வந்து நான் போஸ்ட் பண்ணிடுவேன். நீங்கள் அதில் போய்ட்டு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப்போட லிங்க் எல்லாமே நம்ம யூடியூப்லேயே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம், டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நம்ம கொடுப்போம். ஓகேவா? இன்றைக்கி வீட்டு பார்த்துருவோம். வீட்டு வந்து ட்ரிட்டிக்கம் சட்டைவம் அப்படின்றாங்க. இதில் வந்து 2n is equal to 6x equal to 42 அப்படின்றாங்க. இதில் 2nன்றது என்னன்னா சொமேட்டிக் குரோமோசோம் நம்பரு, எக்ஸ்ன்றது வந்து பேசிக் குரோமோசோம் நம்பரு. ஓகேவா? இந்த பேசிக் குரோமோசோம் நம்பர் கூட முன்னாடி ஏன் 6 வருதுன்னா இது வந்து வீட் வந்து எக்ஸாப்ளாய்டி. ஓகேவா? இதே ரைஸ்னா டிப்ளாய்டி வரும், பொட்டேட்டோனா டெட்ராப்ளாய்டி அப்படின்னா 4x வரும் பொட்டேட்டோவுக்கு முன்னாடி. இதுதான் வந்து கான்செப்ட். இதில் வீட்டோட பேசிக் குரோமோசோம் நம்பர் என்னன்னு கேட்டாங்கன்னா எக்ஸ் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, 6 வந்து அந்த பக்கம் போய் டிவைட் ஆச்சுன்னா 7 வருமா? இந்த 7 தான் வந்து வீட்டோட பேசிக் குரோமோசோம் நம்பர். இப்படி தான் வந்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா வீட்டு வந்து ஒரு லாங் டே கிராப்பு, அதுவும் இல்லாமல் இது ரபி சீசனில் வரும். இது வந்து கூல் அண்ட் ட்ரை கிளைமேட் தான் இதுக்கு வந்து தேவைப்படும், சூட்டபிளாக இருக்கும். இது கிங் ஆஃப் சீரியல்ஸ்ன்றாங்க. இதில் வந்து வீட்டில் இருக்கிற ப்ரோட்டீனுக்கு பேர் வந்து குளூட்டன் அப்படின்றாங்க. இந்த குளூட்டனை வச்சு தான் வந்து பேக்கிங் குவாலிட்டிலாம் வந்து இந்த குளூட்டனை வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க. அந்த குளூட்டனில் வந்து என்ன இந்த ப்ரோட்டீன் இருக்குல்ல, இதில் வந்து நயாசினும் தயாமினும் வந்து அதிகமாக இருக்குன்றாங்க. இதில் ப்ரோட்டீன் கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா 8 to 11% வந்து இருக்குது. வீட்டோட டுவார்ஃப்னஸ்க்கு உண்டான ஜீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாரின் 10. இது வந்து ஒரு ஜாப்பனீஸ் வெரைட்டிலேருந்து எடுப்பாங்க. இது வந்து ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில் ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ப்ரொடக்ஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும். இதில் வந்து போலன் கிரைன் ஸ்டெரிலிட்டி வந்து போரான் டெஃபிசியன்சி இருந்துச்சுன்னா போலன் கிரைன் ஸ்டெரிலிட்டி வந்து வந்துடும். இதில் வந்து ஹை ப்ரோட்டீன் வீட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அட்லஸ் 66. பால்ஷிங்க் வேல்யூ அண்ட் அல்வியோகிராம் டினோட்ஸ் வந்து குளூட்டன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து இது 2 வேல்யூ யூஸ் பண்ணுறாங்களா. மிக்சோகிராம் வந்து பேக்கிங் குவாலிட்டி டினோட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து சூட்டபிள் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாட்டிலுமே சில சூட்டபிள் டிஸ்ட்ரிக்ட் என்னென்ன இருக்குன்றது வந்து இங்கே ஐடென்டிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் அப்படியே படிச்சுக்கோங்க. இந்த ஐடியல் சீசன் இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியில். லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்து கேட்டிருப்பாங்க, ஏடி எக்ஸாம் முன்னாடி நடந்த ஏஓ எக்ஸாமில் வந்து கேட்டிருப்பாங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் தான். இது வந்து இதில் கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் மற்ற புக்கிலலாம் அவ்வளோ ஈஸியாக இது நம்ம தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து பார்க்க முடியாது, எந்த ஸ்டாண்டர்டான புக்கில் கூட இருக்காது. இது வந்து 15th October to 1st week of November அப்படின்றாங்க. இதெல்லாம் நீங்கள் கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் தான் இருக்கும். வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா CO1, இது வந்து நான் சேட்டரிங் நான் லார்ஜிங் வெரைட்டி. அதுவும் இல்லாமல் இது வந்து சப்பாத்தி அண்ட் பிரெட் மேக்கிங்க்கு இதாக இருக்குது. ஸ்டெம் அண்ட் லீஃப் ரஸ்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குன்றாங்க. டிஎன்ஏஓ கண்டுபிடிச்ச ஒரு வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா வீட்டு CO2 அப்படின்றது. இது வந்து ஒரு மியூட்டன்ட் வெரைட்டி. இது வந்து ஈட் டாலரண்ட்டும் இருக்குது, ரஸ்ட் ரெசிஸ்டண்ட்டும் இருக்குன்றாங்க. இங்கே சீட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 100 kg per hectare வந்து இது வந்து நார்மலான சீட் ரேட்டு. இது வந்து போல்டு சீடாக இருந்துச்சுன்னா ஒரு 25 கிலோ நீங்கள் ஆட் பண்ணிக்கணும், 125 கிலோ வச்சுக்கணும். இதை வந்து நம்ம டிப்ளிங் பண்ணுறோம் அப்படின்னா வந்து 25லேருந்து 30 கிலோ இருந்தாவே போதும் பர் ஹெக்டருக்கு. லைன் சோவிங்காக இருந்தால் நம்ம ஸ்பேசிங் வந்து எவ்வளோ கொடுக்கணும், 22.5 5x10 வந்து நம்ம கொடுக்கணும். டிஎன்ஏயூ லைன் சோவிங் அது இது பண்ணோம்னா ஒரு 20 சென்டிமீட்டர் வந்து நம்ம கொடுக்கணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிராப் வெரைட்டி டூரிங் கிரீன் ரெவல்யூஷன் அப்போ வந்து இந்த வெரைட்டியை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. HD2329 இந்த வெரைட்டி இது பண்ணி தான் கிராஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இதுக்கு வந்து நம்ம என்பிகேன்னு பார்த்தீங்கன்னா 80-40-40 பர் ஹெக்டர் வந்து நம்ம கொடுக்கலாம். இதை ஜிங்க் சல்பேட்னா 37.5 kg வந்து நம்ம ஜிங்க் சல்பேட் கொடுக்கலாம். இதில் வந்து 40 kg சல்ஃபர் பேசலி சாயில்ஸ் ஜிங்க் அண்ட் சல்ஃபர் டெஃபிசியன்சியாக இருந்துச்சுன்னா 40 kg வந்து நம்ம சல்ஃபர் வந்து பேசல் அப்ளிகேஷனாக நம்ம கொடுத்துடலான்றாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஐசோப்ரோட்டியூரான். இது வந்து ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைடு. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து வீட்டுக்கே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ரூட் இனிஷியேஷன் அப்படின்றாங்க. இது வந்து எப்போ வரும்னா 15லேருந்து 20 நாளுக்கு அப்புறம் சோ பண்ணதுக்கப்புறம் வரும். இந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு உண்டான சான்ஸ் இருக்குது. மோஸ்ட் சூட்டபிள் கிராப் இன்டர் கிராப்பிங் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வந்து நமக்கு கேட்குறாங்க. அதனால் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி படிச்சுக்கணும். வீட்டுக்கு சூட்டபிள் இன்டர் கிராப்னு பார்த்தீங்கன்னா மஸ்டர்டு தான். 9:1 ரேஷியோவில் வந்து போடணும். 9 ரோ வந்து வீட்டு போடணும், ஒரு ரோ வந்து நம்ம மஸ்டர்ட் வந்து போட்டுக்கலாம். இதோட அப்ஜெக்ஷனபிள் வீடுன்னு பார்த்தீங்கன்னா கான்வால்வஸ் அர்வென்சிஸ் அப்படின்றாங்க. கான்வால்வஸ் அர்வென்சிஸ் இதுதான் வந்து அப்ஜெக்ஷனபிள் வீடு.
இதுக்கு அப்சல்யூட் வீடுன்னு பார்த்தீங்கன்னா சின்னப்போடியம் ஆல்பம், மிமிக் வீடுன்னு பார்த்தீங்கன்னா பெலாரிஸ் மைனர். இதுக்கு எல்லாம் நம்ம டீட்டெயிலாக நம்ம படிப்போம். அப்சல்யூட் வீடுனா என்ன, அப்ஜெக்ஷனபிள் வீடுனா என்ன, மிமிக் வீடுனா என்னன்றது வந்து நம்ம பின்னாடி அக்ரானமியில் ஆக்சுவலி வீடு மேனேஜ்மெண்ட்டில் நம்ம டீட்டெயிலாகவே படிப்போம். அதனால் வீடியோ லென்த்தாக போயிடும், நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண வேணாம். நம்ம இதை நீங்கள் வாட் இஸ் வாட்னு படிங்க, நம்ம அங்கே பார்த்துக்குருவோம். இதில் வந்து சல்ஃபோசல்ஃபியூரான் கேன் பி யூஸ்டு இன்ஸ்டன்ட் ஐசோப்ரோட்டீரான் எகெயின்ஸ்ட் பெலாரிஸ் மைனர். இது வந்து நமக்கு வந்து பெலாரிஸ் மைனர் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ஐசோப்ரோட்டீரானுக்கு பதிலாக வந்து சல்ஃபோசல்ஃபியூரான் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதில் வந்து பெர்லிங் இண்டெக்ஸ் அப்படின்னா இது ஆட்னஸ் ஆஃப் கிரைன். அப்போ வந்து பெர்லிங் இண்டெக்ஸ் வந்து ரிலேட்டட் டு விச் கிரைன்னு பார்த்தீங்கன்னாலும் அது வீட்டு தான் வரும். ஓகேவா, பெர்லிங் இண்டெக்ஸு, ஆட்னஸ் ஆஃப் கிரைனு. வீட் ஹைப்ரிடைசேஷன் மெத்தட் காமன் யூஸ் வந்து என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா வீட் ஹைப்ரிடைசேஷனுக்கு வந்து கூஜோ மெத்தட், இந்த மெத்தடு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. வீட் எக்ஸ்போர்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து கர்னல் பண்ட் இருந்துச்சுன்னா வீட்டு எக்ஸ்போர்ட்டை வந்து அஃபெக்ட் பண்ணுதுன்றாங்க. இந்த கர்னல் பண்ட் இருந்துச்சுன்னா வந்து ஒரு ஃபால்ஸ் ஸ்மெல்லுமே வரும் நமக்கு. இதுக்கு வந்து என்ன காம்பவுண்ட் இருக்கிறதுனால இந்த ஃபால் ஸ்மெல் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைமெத்தில் அமைன். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்னல் பண்ட்டில் வந்து ஃபாயில் ஸ்மெல் வர்றதுக்கு உண்டான என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரைமெத்தில் அமைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கேட்பாங்க. இதை வந்து கேன்சர் ஆஃப் வீட்டுன்னு சொல்லுவாங்க, குவாரண்டைன் இம்பார்ட்டன்ஸ் டிசீஸ்னு சொல்லுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கர்னல் பண்ட்டு. இது வந்து பேத்தாலஜியில் கூட கேட்கலாம். ஸ்பெசிஃபிக் பெஸ்ட் வீட் நர்சரியில் பார்த்தீங்கன்னா குஜியா வீவல், இதுதான் வந்து ஸ்பெசிஃபிக் பெஸ்ட் வந்து நர்சரியில் இருக்குது அப்படின்றாங்க. நம்ம அடுத்து வந்து மெய்ஸ் போயிடுவோம். மெய்ஸ் வந்து 2n = 20. இது வந்து டிப்ளாய்டு கிராப் தான், அதனால் இது வந்து நம்ம இதோட பேசிக் குரோமோசோம் நம்பர் வேணும்னா இது வந்து அதே தான், 2n = 2x = 20 வரும். அது எக்ஸ் வேணும்னா இங்கே டிவைட் 10 பண்ணிங்கன்னா 7 வரும். இதுதான் இதோட பேசிக் குரோமோசோம் நம்பரு. இது வந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்துருவோம். இது வந்து டே நியூட்ரல் பிளான்ட்டு, அதுவும் இல்லாமல் இது வந்து ஷார்ட் டே பிளான்ட்டு. மெய்ஸ் வந்து C4 பிளான்ட்டு. இதெல்லாம் பிளான்ட் பிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா C3னா என்ன, C4னா என்ன, கேம்னா என்னன்றதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம் யூஜிலே. சென்சிட்டிவ் டு வாட்டர் லாகிங்க்கு வந்து இது வந்து சென்சிட்டிவாக இருக்குன்றாங்க. இது வந்து குயின் ஆஃப் சீரியல்ஸ்ன்றாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க. குயின் ஆஃப் சீரியல்னா மெய்ஸ், ஓகேவா. கிங் ஆஃப் சீரியல்ஸ்னா வீட்டு. பேக் போன் ஆஃப் அமெரிக்காவோட பேக் போன் வந்து வீட்டுன்றாங்க. இருக்கிற சீரியல்ஸ்லேயே அதிகமாக ஈல்டு கொடுக்கறது என்ன சீரியல்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மெய்ஸ் தான் அப்படின்றாங்க. இதை வந்து அதிகமாக ஈல்டு கொடுக்கறதுனால இது வந்து ட்ரோசோஃபிலா ஆஃப் கிராஃப்ட் பிளான்ட்ஸ் அப்படின்வாங்க. இதில் வந்து மெய்ஸில் இருக்கிற ப்ரோட்டீன் பேர் வந்து ஜெயின் அப்படின்றாங்க, ஓகேவா, ஜெயின். இதில் வந்து 2 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து டிஃபிஷியண்ட்டாக இருக்கும். லைசினும் அண்டு ட்ரிப்டோஃபானுமே வந்து இதில் இந்த அமினோ ஆசிட் வந்து மெய்ஸில் வந்து இருக்காது. காமன்லி க்ரோன் மெய்ஸ், நம்ம காமனாக க்ரோ பண்ணுற மெய்ஸோட பேர் என்னன்னா ஃப்ளிண்ட் கார்னை தான் வந்து நம்ம வந்து காமனாகவே க்ரோன் பண்ணுறோம். இந்த மெய்ஸே வந்து நம்ம கன்சியூம் பண்ணிகிட்டே பர்சன் யூஸ் டிபெண்ட் ஒன்லி மெய்ஸ் மட்டும் டிபெண்ட் பண்ணியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து பெல்லகிரான்ற டிசீஸ் வந்துடும். ஏன்னா இதில் வந்து லோ கண்டென்ட் ஆஃப் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், நயாசின், ட்ரிப்டோஃபான் இதெல்லாம் வந்து மெய்ஸ் வந்து கம்மியாக இருக்குன்னு நம்ம மேலேயே பார்த்துட்டோம். லைசின் அண்ட் ட்ரிப்டோஃபான் இது கூட விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் கம்மியாக இருக்கிறதுனால பெல்லகிரான்ற டிசீஸ் வந்துடும். மெய்ஸ் வந்து கண்டினியூஸாக இன்டேக் பண்ணிட்டு இருந்தோம்னா. அடுத்து வந்து டிரான்ஸ்ஜெனிக் மெய்ஸோட பேர் வந்து மேக்சிமைசர் அப்படின்னு ஒரு வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 1995. இது வந்து யூரோப்பியன் கார்ன்போரருக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. டிரான்ஸ்ஜெனிக் மெய்ஸ்னா மேக்சிமைசர். அதுக்கப்புறம் ஜம்பிங் ஜீன்ஸு, டிரான்ஸ்போசான், டிரான்ஸ்போசபிள் எலிமெண்ட், இது எல்லாமே வந்து மெய்ஸ் தான் இந்த மெய்ஸில் இருக்கும். இதை வந்து யார் கண்டுபிடிச்சதுன்னா கிளின்டாக் அப்படின்றவர் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது கூட ஒரு கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஜம்பிங் ஜீன்ஸை பற்றி ஒரு கொஸ்டின்ஸில் வந்து லாஸ்ட்டாக அந்த ஏடிஐ எக்ஸாம்ஸில் வந்து இருந்திருக்கும். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெய்ஸ் ரிசர்ச் இது வந்து எங்கே இருக்குன்னா லூதியானா, பஞ்சாப்ல இருக்குது. மெய்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து தமிழ்நாட்டில் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல்லில் வந்து வாகரை அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இருக்கும். இதில் வந்து சினியா, மெட்டாசினியான்ற 2 டேர்ம் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. மெட்டாசினியானா ஒன்றும் இல்லை, எம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மேட்ரினல் டிஷ்யூவில் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஃபீமேல் பேரண்ட்டோட அந்த போலன் வந்து மேட்ரினல் டிஷ்யூவில் வந்து அஃபெக்ட் பண்ணி அந்த ஃபீமேல் பேரண்ட்டோட போலன் தான் அதுக்கு வந்து
ரெஸ்பான்சிபிளாக இருக்கும். இதனால் வந்து என்ன நடக்கும்னா அந்த ஜென்ரேஷன்லேயே வந்து அந்த கலரை வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுதான் வந்து மெட்டாசினியான்றாங்க. ஜினியான்றது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் தான் வந்து நமக்கு தெரியும். இது வந்து விசிபிள் எஃபெக்ட்ஸ் ஆன் போலன் ஆன் எண்டோஸ்பம். எண்டோஸ்பம்ல வந்து விசிபிள் எஃபெக்ட் நம்ம அந்த போலனால் வந்து கலர் சீட் கலர் தான் ஆக்சுவலி இது ஆச்சுன்னா எண்டோஸ்பம்ல இதாச்சுன்னா சினியான்றாங்க. இதே மேட்டர்னல் டிசியூஸ் அப்படின்ற இதுதான் கீவேர்டாக வச்சுக்கணும். மேட்டர்னல் டிசியூனா மெட்டாசினியா, எண்டோஸ்பம்னா சினியா. இது வந்து மெட்டாசினியா வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் தான் இது ஆகும். இது வந்து இந்த மெட்டாசினியா வந்து சேம் ஜென்ரேஷன்லேயே வரும். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ன்றாங்க. ஹைப்ரிட் வெரைட்டி வாஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்டட் மெய்ஸ். ஃபஸ்ட்டு மெய்ஸில் ஹைப்ரிட் வெரைட்டி வந்து என்ன இது பண்ணாங்கன்னா பர்லி மீன் டென்ட்டு. இதுதான் வந்து யூஎஸ்ஏவில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்வீட் கார்ன் இஸ் பிரைமரிலி ஃபார் ஃபுட்டு. இது வந்து ஆரோஸ்ட் பண்ணுறது வந்து எப்போனா 70% மாய்ஸ்சர் இன் கிரைன்ஸ்லேயே வந்து ஆரோஸ்ட் பண்ணிடுவாங்க. கர்னல் வந்து டிரான்ஸ்லூசண்ட்டாக இருக்கும். ஹார்னி அப்பியரன்ஸ் பிஃபோர் மெச்சூரிட்டி இருக்கும். இது வந்து 70% மாய்ஸ்சர்லேயே வந்து இது வந்து கிரைன் மாய்ஸ்சரில் வந்து ஆரோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இதே வந்து இம்மெச்சூர் காப் பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன் ஆஃப் கார்ன் அப்படின்னா இது பேர் வந்து பேபி கார்ன் அப்படின்வாங்க. ஃபாடர் மெய்ஸை வந்து மில்கி ஸ்டேஜில் வந்து ஆரோஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது 50% ஃப்ளவரிங் இல்லைனா 65 to 70 days ஆஃப்டர் சோயிங்கில் வந்து நம்ம ஆரோஸ்ட் பண்ணிடுவாங்க ஃபாடர் மெய்ஸை. இதில் வந்து நியூ வெரைட்டிஸ் ஆஃப் குவாலிட்டி ப்ரோட்டீன் மெய்ஸு. குவாலிட்டி ப்ரோட்டீன் மெய்ஸை ரிலீஸ் இதுக்கு வந்து குவாலிட்டி ப்ரோட்டீன் மெய்ஸுக்கு வந்து என்ன ஜீனை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா OPAC2 ஜீன். இந்த ஜீனை தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது ப்ரோட்டீன் கண்டென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. இதில் வந்து மெய்ஸில் வந்து விவேக் குவாலிட்டி ப்ரோட்டீன் மெய்ஸ் 9 இதில் வந்து OPAC2 ஜீன் தான் இருக்கும். இது வந்து ஹை ப்ரோட்டீன். இது வந்து மார்க்கர் அசிஸ்டட் செலெக்ஷன் மூலிமா வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒயிட் பட்டின் மெய்ஸ் இது வந்து ரெகுலராகவே இருக்கும். இது வந்து எதனால் வருதுன்னா ஜிங்க் டெஃபிசியன்சி. இதில் வந்து ஏபிக்கல் டிப் வந்து என்ன ஆகும்னா ஒயிட் கலரில் வந்து கன்வெர்ட் ஆயிரும். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜிங்க் சல்பேட் 25 kg/ha டைம் ஆஃப் சோயிங் அப்போயே நம்ம அப்ளை பண்ணிடணும். இல்லை நான் சோயிங் அப்போ அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபோலியர் ஸ்ப்ரே கொடுக்கணும்னா 0.5% ஜிங்க் சல்பேட்டை வந்து நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இதுக்கு கிரிட்டிக்கல் ஸ்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டேசலிங் அண்ட் சில்கிங் ஸ்டேஜ் அப்படின்றாங்க. இதுதான் கிரிட்டிக்கல் ஸ்டேஜ். இதில் வந்து ஒரு 2 வெரைட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதை லைட்டாக பார்த்துக்கோங்க. கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் இருந்ததுனால நான் அப்படியே கொடுத்துட்டேன். CO6 ஹை செல்லிங் பர்சன்டேஜ் வந்து இருக்கிற ஒரு மெய்ஸ் வெரைட்டி என்னன்னு கேட்டாங்கன்னா CO6 ஹை செல்லிங் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட 81% செல்லிங் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹை டெஸ்ட் வெயிட். இது ரெண்டும் எந்த மெய்ஸில் இருக்குன்னா CO6 மெய்ஸ் வெரைட்டி CO6 இதில் தான் ஹை செல்லிங் அண்ட் ஹை டெஸ்ட் வெரைட்டி. ஓகேவா? இதில் வந்து சில டிசீஸ்க்கெலாம் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு முறை படிச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்கன்னா ஹை செல்லிங் அண்ட் ஹை டெஸ்ட் வெரைட்டி இதுதான் வந்து கேட்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா COH8 இது வந்து ஒரு மீடியம் மெச்சூரிட்டி ஹைப்ரிட்ன்றாங்க. இது வந்து செமி டென்ட் டைப்பு. இது ஆக்சுவலி சிங்கிள் கிராஸு. இதுக்குமே வந்து சில இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ரொம்ப நம்ம முக்கியமாக பார்த்துக்க போகிறது என்னன்னா இதில் வந்து ஸ்டெம் போரர் வந்து ரெசிஸ்டன்ட் இருக்குது. ஸ்டெம் போரர் இருக்குது. அதுவும் இல்லாமல் சிஸ்ட் நெமட்டோடுக்குமே வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. என்ன வெரைட்டினா மெய்ஸ் ஹைப்ரிடு COH8 இதுதான் வந்து அதோட இது. நம்ம NPKன்னு பார்த்தீங்கன்னா வெரைட்டியாக இருந்தால் 135, 62.5, 50 இந்த ரேஷியோவில் வந்து நம்ம போடணும். ஹைப்ரிட்னா கொஞ்சம் அதிகமாக வரும். எண்ணெய் வந்து 250, 75, 75 இந்த ரேஞ்சில் வந்து நம்ம போடுறோம். இது வந்து இரிகேட்டடுக்கு. அதே ரெயின் ஃபெட்டாக இருந்தால் இது எல்லாமே நம்ம வந்து சீட் ரேட் ஸ்பேசிங்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த டேபிளுமே நம்ம சீட் ரேட் ஸ்பேசிங் மட்டும் தனியாக நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கீழேயுமே டிரைவில் போட்டு லிங்க்கை கொடுத்துருக்கேன். நீங்கள் இதெல்லாம் பாருங்கள், எடுத்து வச்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த ரெயின் ஃபெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபிசால் வெர்டிசால்னு 2ஆக பிரிக்கிறாங்க. இதில் கூட ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்ட மாதிரி தான் எனக்கு தெரியுது. நான் இதில் மார்க் பண்ணல, அந்த டேபிள்குள்ளே வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதுக்குள்ளே நான் மார்க் பண்ணல. நீங்கள் கண்டிப்பாக வந்து அக்ரானமி படிக்கிறவங்க அந்த டேபிளை போய் எடுத்து வச்சுக்கோங்க, பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, அதை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதில் தான் மார்க் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபிசால் வெர்டிசாலுக்கு வந்து தனியாக படிச்சுக்கோங்க.
இதே வந்து ஜிங்க் சல்பேட் வந்து 37.5 kg ஹைப்ரிட் மெய்ஸ்க்கு இது பண்ணோம். 25 kg பர் வெரைட்டியாக இருந்தால் ஜிங்க் டெஃபிஷியன்சி சாயில் வந்து 25 kg வெரைட்டிக்கும் 37.5 kg வந்து ஹைப்ரிடுக்கும் நம்ம இது பண்ணணும். அது கூட வந்து 40 kg வந்து சல்ஃபர் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா 10 kg போராக்ஸ், 50 kg ஃபெரஸ் சல்பேட்டு, 12.5 டன்னர் FOM கூட இதெல்லாம் இது பண்ணி போடணும் அப்படின்றாங்க. சரி, அதெல்லாம் கதை விடுங்க. அடுத்து சீட் ரேட்டில் வந்து இரிகேட்டட் இதில் பார்த்தீங்கன்னா தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கொடுத்தா ஸ்பெசிஃபிக்காகவே கேட்பாங்க. இப்போ கோவன் மெய்ஸோட சீட் ரேட் என்னன்னு கேட்டாங்கன்னா 20 kg பர் ஹெக்டர். ஓகேவா? அதே மாதிரி டிஎன்ஏ மெய்ஸ் ஹைப்ரிட் கோ 6க்குமே வந்து 20 kg தான். அதே மாதிரி வந்து கோபிசி 1 இதுக்கு வந்து 25 kg பர் ஹெக்டர் வந்து கொடுக்குறாங்க. இதே ரெயின்ஃபெட்னு பார்த்தீங்கன்னா 20 kg ஹைப்ரிட்னா ரெயின்ஃபெட்டில் ஹைப்ரிடுக்கு வந்து 20 kg வரும், வெரைட்டிக்கு வந்து 25 kg வந்து நம்ம போடணும். சீட் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. மெட்டலாக்சல், திராமி இதெல்லாம் நார்மலாக நம்ம பண்ணுறது தான். இது இன்செக்ட்டுக்கு வந்து இம்டாக்ளோபரைட் வந்து பண்ணுறாங்க, ஸ்டெம் போரருக்கு. ஓகேவா? இதுக்கு வந்து ஸ்பேசிங்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் பிட்வீன் பிளான்ட்ஸு இன் ரோ 60 சென்டிமீட்டர் அப்பார்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெரைட்டிஸ்னால் கிட்டத்தட்ட 6லேருந்து 7 பிளான்ட் ஸ்கொயர் மீட்டருக்கு வரும். பேபிகார்னா 8 to 9 பிளான்ட்ஸ் பர் ஸ்கொயர் மீட்டருக்கு வரும். இதெல்லாம் ஏன்டா கொடுத்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் அந்த கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் கொடுத்துருக்கிறதுனால அப்படியே கொடுத்துருக்கேன். ஏன்னா எந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. சின்ன இது கூட நம்ம விட்டு போக முடியாது. ஏன்னா ரேஸில் வந்து நமக்கு ஒரு கொஸ்டின் கூட வந்து நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் போட்டிருந்தா உள்ளே வந்திருப்பாங்க சில பேர். ஒரு கொஸ்டின் மிஸ் பண்ணதுனால வெளியே இருந்திருப்பாங்க. அதனால் நம்ம ஒரு கொஸ்டினும் நமக்கு முக்கியம் தான். ரெயின்ஃபெட்டில் பார்த்தீங்கன்னா 40 சென்டிமீட்டர் பிட்வீன் ரோஸ், 20 சென்டிமீட்டர் பிட்வீன் பிளான்ட்ஸ் இன் ரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாப்புலேஷன் இதுக்குமே கொடுத்துருக்கு. வீட் மேனேஜ்மெண்ட்டு மெய்ஸை பொறுத்தவரையும் நம்ம வந்து மெய்ஸு இது கம்பு இதுக்கு எல்லாமே நம்ம அட்ராசின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்ராசின் வந்து ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைடு. ப்ரீ எமர்ஜென்சி ஹெர்பிசைட்னா 3 to 5 days ஆஃப்டர் சோயிங் வந்து நம்ம போடணும். அது கூட வந்து 2,4-டியும் நம்ம 1 kg வந்து நம்ம போடலாம். 20 to 25 daysக்கு அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு ப்ரீ எமர்ஜென்சி போட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து 2,4-டி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இதே வந்து எப்போவுமே இது தம்பு ரூல் மாதிரி பல்ஸ் வந்து இன்டர்கிராப் போட்டிருந்தோம்னா நம்ம வந்து ஹெர்பிசைடை வந்து கண்டிப்பாக பென்டிமெத்தலின் தான் அடிக்கணும். ஏன்னா நீங்கள் மற்றதெல்லாம் அடிச்சிங்கன்னா பல்சஸ் வந்து இறந்துடும். இதுக்கு வந்து கிராப்பிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இந்த கிராப்பிங் சிஸ்டம்ல இருந்துமே கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம அதுக்கு பார்த்தோம்னா வீட்டுக்கு பார்த்தோம்னா மஸ்டர்ட் வந்து நம்ம போடுவோம். அந்த மாதிரி இதுக்கு வந்து என்ன போடுறாங்கன்னா மெய்ஸ் கூட வந்து கௌப்பி போடலாம். கௌப்பி போடல இல்லைன்னா நம்ம பிளாக் கிராம் போடலாம். இது ரெண்டும் தான் வந்து ஹைலி ரெக்கமெண்டட் வெரைட்டி. ஓகேவா? மெய்ஸும் கௌப்பி இல்லைன்னா பிளாக் கிராமு. அதே சதர்ன் டிஸ்ட்ரிக்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா வெர்டிசால்லாம் இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து இன்டர்கிராப் வந்து ரெட் கிராம் வந்து நமக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும் அப்படின்றாங்க. இதுக்குமே வந்து டிஎன்ஏயும் மெய்ஸ் மேக்ஸிமைசர் அப்படின்ட்டு ஒரு ஸ்ப்ரே வந்து டானிக் மாதிரி கொடுப்பாங்க. இது வந்து 3 kg பர் ஏக்கர். இது வந்து 200 லிட்டர்ஸில் வந்து நம்ம கலந்து அடிக்கணும். ஓகேவா? இதெல்லாம் இந்த மாதிரி கூட சில இந்த பல்ஸ் வாண்டரு இந்த மாதிரிலாம் இருக்குது டிஎன்ஏவில். இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் அதனால் இதெல்லாம் நீங்கள் லைட்டாக படித்து வச்சுக்கோங்க. டிஎன்ஏ மெய்ஸ் மேக்ஸிமைசர்னா 3 kg பர் ஏக்கருக்கு வந்து 200 லிட்டர்ஸில் வந்து நம்ம கலந்து வந்து அடிக்கணும். இதே மெய்ஸ் வந்து வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா மெய்ஸ்க்கு வந்து 200 மீட்டர் ஐசோலேஷன் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கொடுத்துடணும். அதே மாதிரி இதுக்கு வந்து 4% சூடோமோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் வந்து 8 hour வந்து 1:1 ரேஷியோவில் போட்டு நம்ம வந்து இது பண்ணணும். ஸ்பேசிங் வந்து வெரைட்டல் சீட் ப்ரொடக்ஷன்னா ஒன்றும் இல்லை, சீட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக வந்து அடுத்த இப்போ பிரீடர் சீடு, அதுக்கடுத்து எஃப் சீடு வரும், அதுக்கப்புறம் சி சீடு வருமா? ஓகே, இதானே இது. இந்த மாதிரி சீட் ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த ஸ்பேசிங் வந்து 45x10 வந்து நம்ம கொடுக்கணும். சீட் ப்ரொடக்ஷனாக இருந்தால் நம்ம 150, 75 kg பர் ஹெக்டர் வந்து என்பிகே வந்து கொடுக்கணும். இதில் வந்து இம்ப்ராப்பர் செல்லிங் லீட்ஸ் டு பெரிகார்ப் இன்ஜுரி அப்படின்றாங்க. நம்ம செல்லிங் பண்ணக்குள்ள நம்ம கரெக்டாக பண்ணலன்னா இதுக்கு வந்து இன்ஜுரி வந்துடும். பெரிகார்ப் இன்ஜுரி வந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன நடக்கும்னா நமக்கு வந்து க்ரோத்து அடுத்த ஜெர்மினேஷன் வந்து நடக்காது. அதுவும் இல்லாமல் ஃபங்கல் க்ரோத்துக்கு வந்து தூண்டுகோலாக இருந்துடும். அதனால் வந்து நம்ம அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்னா அப்டு இதில் பார்த்தீங்கன்னா வில் ப்ரமோட் சேஃப்ரோஃபைட்டிக் ஃபங்கல் க்ரோத் வந்துடும். ஏன்னா கிட்டத்தட்ட இம்ப்ராப்பர் செல்லிங் லீட்ஸ் பெரிகார்ப் இன்ஜுரி வந்து 48% வந்து இன்ஜுரி ஆயிரும்ன்றாங்க. இதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா
20% FeCl3 டெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா 0.25% டிஜெட் டெஸ்ட். டிஜெட்னா டெட்ராசோலியம் டெஸ்ட் வந்து நம்ம பண்ணலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் முக்கியம், இதெல்லாம் கேட்பாங்க. இந்த மெய்ஸோட பெரிகார்ப் இன்ஜூரியை வந்து நம்ம கண்டுபிடிக்க என்ன டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 20 இந்த பர்சன்டேஜுமே முக்கியம். 20% ஃபெர்ரிக் குளோரைடு இல்லைன்னா 0.25% வந்து டிஜெட் டெஸ்ட் வந்து நம்ம இது வந்து நம்ம பண்ணலாம். ஓகேவா? இது வந்து நார்மலாக இது வந்து எல்லா கிராப்புக்குமே வந்து இது வந்து கிராப் ப்ரொடக்ஷன் கைடில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை சும்மா ஒரு முறை வாட்ச் வச்சுக்கோங்க. இதில் வந்து மெய்ஸ் ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனை பொறுத்தவரையும் ப்ரீ சோயிங் கோட் த சீட் வித் பாலிமர் 6 கிராம் பர் கேஜ். இது என்ன பண்ணுவாங்கன்னா கார்பன் டாசிம் 2 கிராம் பர் கேஜி, இமிட்டாகுளோபிரிடு, மைக்ரோ நியூட்ரியன்ட் மிக்சர் வந்து 3 ml பர் கேஜி, இது எல்லாமே போட்டு ஒரு சீட் கோட் பாலிமர் வந்து போட்டு அதுக்கடுத்து தான் இது வந்து ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷனில் வந்து அடுத்து தான் இப்படி தான் நடக்கும். ஹைப்ரிட் சீட் ப்ரொடக்ஷன்னா நமக்கு வந்து ஸ்பேசிங் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க 60x25. இதுக்கு தான் நான் சொல்லியிருக்கேன், அந்த டேபிள் வந்து நான் சீடு ஸ்பேசிங் இந்த டேபிள் வந்து தனியாக கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஃபீமேல் மேல் பேரண்ட் ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க 6:2. இந்த ரேஷியோவில் வந்து ஃபீமேல் மேல் நடணும். 6 ரோ வந்து ஃபீமேல், 2 ரோ வந்து மேல் பேரண்ட் வந்து நடணும். இதுக்கு என்பிகே வந்து 150, 75, 75 கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஜிங்க் சல்பேட்டு, போரிக் ஆசிடு இது எல்லாமே வந்து 0.5 இது 0.2% வந்து கலந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணோம்னா சீட் செட் வந்து நல்லா இருக்குது அப்படின்றாங்க. ட்ரிப் இரிகேஷன் டு மெய்ஸு இதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் சரி கொடுத்துட்டேன், இந்த ஃபார்முலா ஏதோ இது எதுவும் கேட்டுற போகிறாங்க அப்படின்ட்டு. இதை நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க, கேட்குறதுக்கு உண்டான சான்ஸ் வந்து இல்லை. ஒரு முறை பார்த்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இரிகேஷன் ஒன்ஸ் இன் 2 days வந்து ட்ரிப்பு, ஏன்னா எந்த கிராப்புக்கும் இந்த மாதிரி கொடுக்கல, மெய்ஸுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருந்தாங்க, அதனால் நான் அப்படியே கொடுத்துட்டேன். இரிகேஷன் பேஸ்டு கிளைமேட்டாலஜிக்கல் அப்ரோச் இரிகேஷன் வால்யூம்க்கு வந்து PE KP KC A × WP - REன்றாங்க. இது எதனா கொடுத்து வாட் இஸ் வாட்டுன்னு கூட கேட்கலாம், ஏன்னா அது கேட்கக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைல்ல. பின்னா பேன் எவாப்ரேஷன் ரேட்டு mm/day, கேபின்னா பேன் கோ எஃபிசியன்ட்ன்றாங்க. இது வந்து 0.75 to 0.8ன்றாங்க. இது வாட் இஸ் வாட்டு கிராப் கோ எஃபிசியன்ட்டு. இப்போ இந்த கொஸ்டின் கூட கேட்கலாம், வேறு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் வந்து கிராப் கோ எஃபிசியன்ட் மெய்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.4 வரும். இதே கிராப் கோ எஃபிசியன்ட் வந்து ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அப்போ 0.75 வரும். கிரைன் ஸ்டேஜ் அப்போ வந்து 1.5. இது கூட கேட்கலாம், கேட்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது. இது வந்து வந்து ஏரியா சொல்கிறாங்க. ஏரியா வந்து நம்ம 75x30 இந்த இதில் வச்சுருப்போம். இது என்னன்றதை வந்து பார்த்துக்கோங்க. இதுதான் வந்து ஃபார்முலா. வாட்டர் ரெக்யர்மெண்ட் பர் பிளான்ட் ஒன்ஸ் இன் 2 days டிவைடட் பை நம்பர் ஆஃப் டிப்பர் பர் பிளான்ட்டு இன்டூ டிஸ்சார்ஜ் ரேட்டு. இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. இரிகேஷன் டியூரேஷன் எவ்வளோ டியூரேஷன் வந்து நம்ம இது பண்ணணுன்றதுக்கு. இதில் வந்து டெஃபிஷியன்சி சிம்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டெஃபிஷியன்சி சிம்டம் வந்து பார்த்துக்கணும் நம்ம. இதில் வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னாவே எப்பயுமே வந்து ஓல்டர் லீவ்ஸில் தான் வரும். இது வந்து லீவ்ஸ் வந்து எல்லோவாக மாறிடும். இது வந்து நைட்ரஜன் டெஃபிஷியன்சி. இது வந்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சினா பர்பிள் கிரீன், இந்த பர்பிள்ன்ற வேர்டுலாம் வரும். அதுவும் இல்லாமல் இர்ரெகுலர் ஏர் ஃபார்மேஷன் வந்து பாஸ்பரஸ் டெஃபிஷியன்சி தான் வரும். அதே மாதிரி ஸ்லோ மெச்சூரிட்டி இது எல்லாமே வந்து பாஸ்பரஸ். பொட்டாசியம்னா எல்லோ கிரீன் ஸ்ட்ரீக்ஸ் வந்து வந்துடும் லீவ்ஸில். இது அதே மாதிரி டிப்பு மார்ஜினல் டிப் வந்து ஸ்காட்ச் ஆயிருக்கும். பிளான்ட்ஸ் பிகேம் வீக் அண்டு மே ஃபால் டவுன், ரொம்ப வீக்காக இருக்கும். அதே மாதிரி இதுலையுமே வந்து பூர் ஃபீல் வந்து கம்மியாக இருக்கும் ஏர்ஸில். அதே மெக்னீசியம் டெஃபிஷியன்சின்றாங்க. ஓல்டர் லீவ்ஸ் ஃபர்ஸ்ட் பிகம் குளோராட்டிக் ஆஃப் மார்ஜின்ஸ், அதாவது பிட்வீன் வைன்ஸ். மெக்னீசியம்க்கு வந்து பிட்வீன் வைன்ஸில் வந்து குளோராட்டிக் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இதுதான் வந்து மெக்னீசியம். அதே மாதிரி வந்து நெக்ரோட்டிக் ஆர் குளோரோட்டிக் ஸ்பாட்ஸ் சீன் இன் லீவ்ஸ் அப்படின்றாங்க மேக்னீசியம் டெஃபிஷியன்சிக்கு. ஜிங்க்கு வந்து ஓல்டர் லீவ்ஸ் ஆஃப் எல்லோ ஸ்ட்ரிக்ஸ், குளோராட்டிக் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் வெயின்ஸு. இது வந்து அன்ஃபோல்டிங் ஆஃப் யங் லீவ்ஸு, இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் ஒரு முறை பார்த்துக்கோங்க. அயனுக்கு வந்து இன்டர்வைனல் குளோரோசிஸ் அப்படின்றாங்க. இது எல்லாமே நம்ம இதுக்கு அடுத்து நம்ம சயின்ஸ்லையுமே நம்ம இதை லைட்டாக என்னென்ன இதுக்கு வந்து என்னென்ன டெஃபிஷியன்சி நம்ம எல்லாமே படிப்போம். இதை ஒரு முறை படிச்சுக்கோங்க, 2-3 முறை படிக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இந்த ஒரு இதை பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து சுருக்கம் பார்ப்போம். இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு வந்து அக்ரானமியில் இந்த கிராப்பை முடிச்சு தூக்கி போட்டுருவோம், போட்டுட்டு அடுத்து வந்து நம்ம அந்த சிலபஸில் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் காமிச்சேன்
கிட்டத்தட்ட 3 யூனிட் வந்து அக்ரானமி வந்து கவர் ஆகும். கிட்டத்தட்ட அக்ரானமியும் சாயில் சயின்ஸும் படித்தா 20 + 20 40 50 60 60 சில்லற 64 66 சம்திங் அத்தனை கொஸ்டின் வந்து இந்த அக்ரானமியும் சாயில் சயின்ஸு. அது கூட வந்து சேர்த்தனோம்னா இந்த இது மட்டும் வரும், இந்த ஏபிகல்ச்சரு, செரிகல்ச்சரு, அதுக்கப்புறம் மஷ்ரூமு, இது 3 மட்டும் சேர்த்திட்டோம்னா கிட்டத்தட்ட 64 கொஸ்டின் சம்திங், 64 to 66 அக்யூரேட்டாக தெரில. அத்தனை கொஸ்டின் வந்து நம்மளால் வந்து இந்த 3 யூனிட்டில் வந்து கவர் ஆகி வரும். அதனால் நம்ம இதை வேகமாக முடிச்சுட்டு கிராப்பை முடிச்சுட்டு, இது இல்லாமல் இன்னும் நிறைய வந்து நமக்கு அக்ரானமியில் கிராப்பிங் சிஸ்டம் இருக்குது, லாட் ஆஃப் இது இருக்குது. நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். சீக்கிரமாக படிங்க, இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க. ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபோனில் செலவு பண்ணுற நேரத்தை வந்து குறைங்க. நிறைய எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம போக நிறைய எம்சிக்யூ வந்து நம்மக்கிட்ட இருக்குது. நான் போக நம்ம எம்சிக்யூலாம் நான் போடுறேன். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா படிங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு குரூப் 4ஓட ஒரு நல்ல சேலரியோட ஈஸியாக நம்ம கிளியர் பண்ணுற ஒரு எக்ஸாம்னா நம்ம அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸாம் அவ்வளோ ஈஸியாக டக்குன்னு கிளியர் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி இன்டர்வியூ இருந்துச்சு, இப்போ இன்டர்வியூமே இல்லை. அதனால் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் பண்ண வேண்டியது வந்து காம்படிஷன் கம்மி, ஹார்ட் ஒர்க் பண்ணி படிங்க. நம்ம ஜிகேவில் போய் நான் மார்க்கு பிடிப்பேன்னு நினச்சிங்கன்னா அது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது ரொம்ப டஃப்பு. நம்ம சப்ஜெக்ட் பேப்பரில் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஜிகே பேப்பரை வந்து சப்ளிமெண்ட்டாக வச்சுக்கலாம். ஜிகேயில் ஒரு 75 to 80 போட்டால் கூட நமக்கு ஓகே தான். இதில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணிட்டோம்னா சப்ஜெக்ட் பேப்பரில் தான் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? வீடியோ லென்த்தாக போகுது, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். நல்லா படிங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.